அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட தம்பி பசங்களோட காது குத்துற ஃபங்க்ஷனுக்காக மளிகை பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக தான் அப்பாவும் அம்மாவும் போகும்பொழுது அவங்க எவ்வளோ சொல்லியா நான் வீட்டுக்கு வெளியே தான் உட்காருவேன்னு உட்காந்துட்டேன். அம்மா அப்பா போகும்பொழுது வெளிச்சமா இருந்தது. அப்படியே போக போக இருட்டாயிடுச்சு. இருட்டாயிட்ட பிறகு எனக்கு எங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற பிளாட்ல தேவையில்லாத செடி எல்லாம் தான் இருக்கும். அந்த செடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வித பயம். அது ஒரு உருவமா தெரியுது. அதுவும் இல்லாம இலந்தப்பழம் செடி ரொம்ப ஹைட்டா இருக்கும். இந்த தெரு விளக்கு வெளிச்சம் அந்த செடி மேல பட்டா அது இன்னொரு உருவமா தெரியும். பார்க்கவே பயமா இருந்துச்சு. ஐயோ என்னடா இது இப்படி இருக்கு. அந்த செடிங்களுக்கு கீழே சலசலன்னு ஒரு சவுண்ட் வரும். ஐயோ இது பாம்பா இருக்குமா, நம்மள கடிச்சிடுமா, இல்ல எலி ஓடி இப்படி ஓடிடுமா, பேசாம நம்ம கால் எடுத்து மேல வச்சுக்கலாமா, கால் எடுத்து மேல வச்சுட்டோம்னா அப்போ நம்ம கால் மேல எதுவும் பாம்போ இல்ல எலியோ ஏறாது. ஆனா எனக்கு அந்த செடிங்களெல்லாம் பார்க்கவும் பயமா இருக்குது. இந்த பக்கம் திரும்பினா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி மேல வச்சேன். மெதுவா காலை தூக்கி வச்சுட்டு வீட்டை திரும்பி பார்த்தா வீடே இருட்டா இருக்கு. ஐயோ அம்மா லைட் எல்லாம் போடாத போயிட்டுக்கிறாங்க, நானும் கவனிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு காலை மறுபடியும் கீழே எடுத்து வச்சுட்டேன். வருவாங்கன்னு பார்த்து பார்த்து கடைசியா ரொம்ப இருட்டின பிறகு வந்தாங்க. எங்க வீட்டு தெருவிளக்கு எரிய அந்த இடத்துல, அதாவது பக்கத்து வீட்டு அக்கா வீட்டை எதிர்க்கதான் தெருவிளக்கு இருக்கு. அந்த இடத்துல வரும்பொழுதே எங்க அம்மா கேட்டாங்க, ஏமா இவ்வளோ நேரம் இருட்டுலேவாமா உட்காந்துங்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஆமா அப்படின்ட்டு சொன்னதும் எங்க அப்பா திட்டினாங்க, ஏன் அவனுக்குதான் ஃபோன் பண்ணி வர வைக்க வேண்டியது தானே, ஊமையாட்டம் இருக்கிற, பக்கத்துல கொடுத்தானு ஃபோன் வச்சுட்டு போயிருமா அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு வலது பக்கமா ஃபோன் இருக்குது, என்னால ஃபோனும் அழுத்த முடியாது, நான் கால் மடக்கி உட்கார்ந்தாதான் என்னால ஃபோனும் அழுத்தி பேச முடியும். அதுவும் இல்லாம ஏற்கனவே நமக்கு வீட்டுல சண்டை ஆயிடுச்சு, பிரச்சனையா இருக்கு. இப்ப நான் ஃபோன் பண்ணி அது ஏதாச்சும் பிரச்சனை ஆகும், அதனாலதான் நான் பண்ணல அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதன் பிறகு எங்க அப்பா கிட்ட சொன்னா, அப்பா என்ன அம்மா ஃபர்ஸ்ட் நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டோம், நீ அதுக்கப்புறம் மூட்டை ஏறிக்கோ, இப்போதைக்கு சைக்கிள் வச்சுட்டு அப்படியே இரு அப்படின்னு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், அம்மா போன் எடுத்துன்னு போய் முதல்ல வச்சுட்டு வந்துடுறேன். அப்ப அம்மா போனை எடுத்து ஓரமா தள்ளி விட்டாங்கம்மா, உள்ள வச்சேன். அதுக்கு உடனே எங்க அப்பா என்ன திட்டினாங்க, போனு எந்த நேரமும் போன் பக்கத்திலேயே வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு சொன்னதும், நீ வாங்கி கொடுத்ததுக்கு திட்டின்னு இல்லையா அப்படின்னு. அதன் பிறகு உள்ள 3 பேரும் வந்துட்டோம். வந்துட்ட பிறகு எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. எந்திரிக்குமா அழுற அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா, நான் இருக்கும் பொழுதே உனக்கு இந்த தலையெழுத்தா இருக்கு, நீ எதுக்குதான் பொருந்தியோன்னு இப்ப எனக்கு கஷ்டமா இருக்குது. ஒரு லைட்டு கூட எழுந்து உன்னால போட்டுக்க முடியல, இருட்டுல உக்காந்துட்டு இருக்க, ஒரு எலியோ பாம்போ ஒரு நாயோ எது வந்தாலும் நீ என்ன பண்ணிருப்பன்னு யோசிச்சீங்கம்மா. ஒரு வார்த்தை பக்கத்து வீட்டு அக்காவுன்னா கூப்பிட்டு லைட் போட சொல்லியிருக்கலாம், இல்ல உங்க மாமியன்னா கூப்பிட்டு இருந்தீங்கன்னா கூட அவங்க இருப்பாங்கல்ல. ஒரு வாட்டி கூடவா வரல, அக்கா கூடவா வரல அப்படின்னு. நான் சொன்னேன், ஏமா அவங்கவுங்க வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காங்க, நான் போயிட்டு எப்படி அவங்கள கூப்பிட முடியும், அதுவும் இல்லாம பக்கத்து வீட்டு அக்காவையே நான் கூப்பிடல, மாமி 3வது பிளாட்ல இருக்கிறாங்க, அதுவும் அவங்க உள்ள டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, நான் கூப்பிடுறது இந்த பக்கத்து வீட்டுக்கே கேட்காது, அப்படி இருக்கும்போது மாமிக்கு எப்படி கேட்டிருக்கோம். அப்படி மாமி வெளியே இருந்தாங்கன்னா நிச்சயமா என்னை பார்த்திருந்தா கண்டிப்பா அங்க இருந்து நான் தனியா இருக்கிறேன்னா என் கூட உட்கார்ந்து இருப்பாங்க. கூட இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தேன்னா அடப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்ட பிறகு அம்மா ஏதோ ஸ்வீட் போல வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இல்ல வேணாம், இதை சாப்பிட்டா அப்புறம் சாப்பாடு சாப்பிட முடியாது, அப்பா உன்னை திட்டுவாங்க நான் சாப்பிடலன்னா
எக்கச்சக்கமா ஆக்கி வச்சிடறா அந்த பொண்ணு சாப்பிட்றது தெரியல அப்படின்ட்டு அட இதுலதான் வந்து உனக்கு வயிறு ரொம்பிட போகுது சாப்பிடுமான்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து கொடுத்துட்ட பிறகு ஒரு பர்ஸும் கொடுத்தாங்க. அதை திறந்துகிட்டு நல்லா இருக்குதா பாருமானாங்க. ஒரு கம்பல் மேல் டாப் மட்டும். யாருக்குமா அப்படின்னா உனக்குதான். எனக்கு எனக்கு என்ன இதுதான் மத்து கம்பல் இருக்குது என்ன அதுவே வளைஞ்சிட்டு எத்தனை டைம் எடுத்து எடுத்து போட்டுங்கிறோம். கம்பல் திருகாணி லூஸா இருக்குது. சரி அதனாலதான் இதை எடுத்தோம். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குன்னு சொல்லி எப்படியோ உங்க அப்பாவை இந்த பொருள் எல்லாம் வாங்க வச்சுட்டோம். இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள இன்னும் என்னென்ன பண்ணுவாங்களோன்னு அது வேற பயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு எல்லாரும் நாங்க 3 பேரும் சாப்பிட்டு படுத்தாச்சு. படுத்துட்ட பிறகு மறுநாள் என்னோட 2 தங்கச்சியும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாங்க இன்னைக்கு வரல, ஃபங்க்ஷன் அன்னைக்கே வரோம். நான் காலையில 10 மணி பஸ்க்கு வரேன்னு சொல்லி என்னுடைய சின்ன தங்கச்சி சொல்லுச்சு. பெரிய தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க வீட்டுக்காரரு சட்டனெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாரு. ஃபங்க்ஷன் முடியிற டைம் அது போல டைம்ல தான் கூட்டிட்டே வருவாரு. எப்போ அன்னைக்கெல்லாம் இந்த பொருள் வாங்குறது இன்னும் என்னென்ன மிஸ் ஆயிருக்கோ அதையெல்லாம் வாங்கிட்டு வரது வச்சுக்கிறதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டும் தூங்கிட்டோம். ஆனா அன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு காது குத்துறதா இருந்தா குலதெய்வ கோயிலுக்கு மொட்டை அடிக்கணும். அது நம்ம எங்க அடிப்பாங்கன்ட்டு தெரியல. ஆனா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகணும்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி தங்கச்சிங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு தான் நினைச்சாங்க. ஆனா தங்கச்சிங்க 2 பேருக்கும் சொல்லல, எங்களுக்கும் சொல்லல. ஆனா அவங்க போறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்போ எங்க தம்பி வந்து சொன்னான், நாளைக்கு விடிகாலம் கிளம்புறோமா, இங்க இருந்து கிளம்பிட்டு அங்க போய் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு இங்க வந்துதான் சாயங்காலம் காது குத்துது. சரிப்பா போய் வா, நல்லபடியா போயிட்டு வா அப்படின்ட்டு. ஆனா அம்மாக்கு ஒரு வருத்தம், நம்ம பொண்ணுங்களை கூப்பிடல, நம்மளையும் கூப்பிடல அப்படின்ட்டுன்னு அதை சொல்லியே நைட்டெல்லாம் பேசிட்டு தான் தூங்குனாங்க. அதுக்கப்புறம் விடியற் காலையில 3:30 மணிக்கு மேல இருக்கும். டைம் சரியா ஞாபகம் இல்லை. என்னோட தம்பி ரெடி ஆயிட்டு வந்து கதவு தட்டினான். அப்போ அப்பாவும் வந்தாங்க வெளிய. நான் போய் வரப்பா பத்திரம் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து தலைமோட்டுல நின்று, மா போய் வரமா, எதுவும் மனசு கஷ்டப்படாத, இன்னொரு நாளைக்கு 2த்தையும் வர வச்சு நீ நானு எல்லாருமே போலாம், நம்மள வரைக்கும் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு ஒண்ணு அம்மா போய் வாடா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அவன் கிளம்பி போயிட்டான். ஆனா அதன் பிறகு அவங்க அழுகுறாங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் காலையில வந்து பார்த்தா அழுதுட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க. டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துட்டு இருக்கும்பொழுது எங்க அப்பா பேசுற சவுண்டு கேட்டுச்சு. நான் கண்ணை திறந்து பார்த்தா எங்க அம்மாவுடைய தலைமோட்டுல உட்காந்துட்டு, என்னத்துக்கு சும்மா ஒழுவினுங்கிற, அவன் போனா போட்டோம், அவங்க வரைக்கும் போறாங்களா போட்ட விடு, நம்ம பசங்க வரட்டும், இந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கின்னு நம்ம ஒரு நாளைக்கு நம்ம போய் வரலாம் வேன்ல, நீ அழாத அப்படின்ட்டு சொல்லி எங்க அப்பா சொன்னது. எங்க அம்மா ரொம்ப குலுங்கி குலுங்கி அழுதாங்க. அப்போதான் எங்க அம்மாவுடைய ஷோல்டர் மேல கை வச்சு ஆறுதலா சொன்னாங்க, நீ அழாத, நம்ம ஒரு நாளைக்கு போலாம் அப்படின்னு. அப்பதான் நான் முதல்ல எங்க அம்மா கிட்ட ஆறுதலா பேசினதையே கண் கூட பார்த்தது. அப்புறம் அழுதுட்டே இருந்தாங்க. நான் மறுபடியும் தூங்கிட்டேன். தூங்கிட்ட பிறகு டீ குடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ எங்க அம்மா எழுப்புனாங்க, ஏன் தூங்கிட்டே இருக்கிற அப்படின்னு. நான் கண்ணை திறந்து இப்படி பார்க்கும்பொழுது ஹால் வந்து அப்படியே ஒரு இருட்டா இருந்துச்சு, மேகமூட்டமா இருக்கிற மாதிரி. நான் வந்து அம்மா கிட்ட கேட்கல மேகமூட்டமா இருக்கான்னு சொல்லிட்டு. எழுப்பி உட்கார வச்ச உடனே நான் எப்பவுமே டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி
வாய் கொப்பளிப்பேன். அப்போ வாய் கொப்பளிக்கிறதுக்கு பின்னாடி பக்கம் போலான்னு சொல்லிட்டு என்ன தூக்குனாங்க. ஆனா பின்னாடி பக்கம் கூட்டிட்டு போல. முன்வாசல் வழியா கூட்டிட்டு போறதுக்கு ஹால்ல இருந்து இப்படி திருப்பி நிக்க வச்சாங்க. நான் சொன்னேன், எதுக்குன்னு அங்க பாரு அப்படின்னு. பார்த்ததுமே எனக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி. என்னன்னா பந்தல் போட்டிருக்கிறாங்க. அந்த பந்தலோட நிழல் தான் வீட்டு உள்ள வந்திருக்கு. அந்த பந்தல பார்த்த உடனே எனக்கு ஒரு வித பயம் ஆயிடுச்சு. எதுக்கு அந்த பயம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா பந்தல்ல கிட்ட நான் போக போக எனக்கு அளவுக்கு அதிகமா பயம் வந்துச்சு. எங்க அம்மா சொல்றாங்க, எவ்வளவு பெரிய தெருவா இருக்குது பாரு. இன்னும் அது வரைக்கும் போட்டிருந்தா கூட நல்லா இருக்கும். என்ன பண்றது அவங்க போடல. விடு, இதுவே உங்க அப்பா செஞ்சது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ட்டு எல்லாம் பேசுறாங்க. ஆனா எனக்கு அங்க நிக்கவே முடியல. அது ஏதோ ஒரு வித பயம் அப்படி நெஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. அதன் பிறகு நான் வந்து டீ குடிச்சிட்டு அந்த இடத்தையே பார்த்தேன்னா பார்க்கும் பொழுதெல்லாம் தலை உள்ள ஏதோ ஒரு கரண்ட் போகும், இதயத்த ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அம்மா கிட்ட சொன்ன, அம்மா நான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு உட்காந்துக்கிறேன். வெளியே கூட சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரியா அப்படின்னு சொல்லி கேட்டது. சரிம்மா அப்படின்னாங்க. அதே போலதான் என்னை எடுத்துட்டு போயிட்டு வெளியே உட்கார வச்சாங்க. சாப்பாடெல்லாம் செய்யும் பொழுது கூட நானு இங்கே உட்காந்துட்டு இருக்கட்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தேன். சரிம்மா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே என்னோட சின்ன தங்கச்சி வந்துடுச்சு. என்னுடைய தங்கச்சிய பார்த்ததுமே எங்க அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க, உங்களையும் கூட்டிட்டு போலன்னொடனே எங்க அப்பா ரொம்ப கோவம் வந்துச்சு. சும்மா காலி வந்து இப்படியே ஒழுவின்னு இருக்கிறாம்மா, இவ்வளவு நேரம் நல்லாதான் செஞ்சேன், இப்போ உன்னை பார்த்த உடனே ஒழுவத்துக்கு ஆரம்பிச்சிட்டா. போனா போறாங்க விடு, கோயிலுக்கு தானே போய்க்கிறாங்க விடு அப்படின்ட்டு சொல்லி ஏதோ பண்ணுங்க. எங்க அம்மாக்கு என்னன்னா, நம்ம பையனோட குழந்தைங்களோட காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, ஃபங்க்ஷனுக்கு நம்ம போக முடியலையே அப்படின்ற ஒரு கஷ்டம் தான். அப்புறம் அப்பா சொன்னாங்க, சாயங்காலம் இங்க தானே காது குத்து போறாங்க, அப்ப பாத்துக்கினா போகுது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி எப்படியோ சமாதானம் பண்ணிட்டு அம்மா வேலையில இறங்கினாங்க. சமையல்காரன் வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன, ஒரு பிரியாணி தானே, அதனால மதியத்துக்கு மேல கூட வருவாங்கன்ட்டு. அப்ப நான் சொன்னேன், நான் வந்து வெளியே உட்காந்த நேரமே சரியில்லை, அவங்க எவ்வளவு நேரம் பொறுத்து வருவாங்களோ நான் போயிடலாம் அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா கோயிலுக்கு போனவங்க எல்லாருமே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எல்லாம் வராங்கம்மா, கோயிலுக்கு போயிட்டு நீ யார் யாரு பாருன்னு. நான் எல்லாரையும் பார்த்துட்டு சொன்னேன். மறுபடியும் அழுதாங்க. உண்டு, நமக்கு இல்லை, நம்ம என்னத்துக்காக உட்காந்து பார்த்துருந்தோம் அப்படின்னு. ஆனா நான் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நாங்க அந்த கோயிலுக்கு போலனாலும் அந்த கோயிலுக்கு எடுத்துட்டு போற பூஜை பொருள், அதுக்குன்னு ஒரு அன்னக்கூட, அந்த அன்னக்கூட மேல நான் போட்டு கொடுத்த உள்ளன் மேட்டை தான் போயிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப நம்ம போலன்னா என்ன, நம்ம சாப்பிடல, அந்த நான் போட்டு கொடுத்த உள்ளன் போச்சு இல்ல, அது ஒரு இது. நான் உள்ளன தான் பார்த்தேன். ஆனா எங்க அம்மா நான் ஒரு ஏக்கமா பாக்குறேன்னு நினைச்சிட்டேன். அட, அங்க என்னம்மா பாக்குற, வா எழுந்து உள்ள வந்து படுத்துக்க வா, சமைக்கும் பொழுது கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. இல்ல, நான் இங்கேயேதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கூடவே பேசிட்டு இருந்தேன். அப்ப எங்க அப்பாவும் வெளியெல்லாம் வந்துட்டாங்க. அப்ப எங்க அம்மா உள்ள ஏதோ வேலையா இருந்தாங்க. அப்ப எங்க சொந்தக்காரோட ஏதோ 3ஆம் மாசமோ என்னவோ அவங்க வீட்டுல சாமி கும்பிட்டாங்க. அதாவது அவங்க செத்துட்டு 3ஆம் மாசமா இல்ல இறந்துட்டு 1 வருஷம் ஆயிருந்துச்சா தெரியல. அப்ப கூப்பிடுறதுக்காக எங்க வீட்டுக்கு அந்த 2 பசங்க, அதான் அவங்க பொண்ணுங்க, அது எல்லாமே கல்யாணம் ஆனவங்க தான். எங்க அப்பாவை பார்த்துட்டு, என்ன மாமா பந்தல்லாம் போட்டுக்கிறேன், எதனா விசேஷமா, ம் நான் எங்களுக்கெல்லாம் சொல்லாத போட்டுக்கிறேன்னு, பசங்க காது குத்துட்டுன்னு. ஓஹோ அப்படியா, சரி சரி அப்படின்ட்டுன்னு சும்மா கிண்டலா பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க பேசும்போதும் மறுபடியும் அந்த பந்தல்ன்ற வார்த்தையை கேட்கும் போதே எனக்கு நெஞ்சாண்ட ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதியம் டைம் ஆயிடுச்சு, பிரியாணிக்கு ஆள் வந்துட்டாங்க. அப்புறம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரே ஈ.
நான் சொன்னேன், என்னம்மா இது இப்படி செய்யறாங்க, இதை போயிட்டு எப்படிம்மா சாப்பிடுறது, அது ஒரு கவர் வச்சுன்னா செய்யணும், இதுன்னா இப்படின்னா அப்படிதான் செய்வாங்க, என்ன பண்றதுனா அப்படின்னாங்க. அப்புறம் பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி அந்த பிரியாணி பாத்திரத்துல எல்லாமே ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. ரொம்ப மழை வர மாதிரியும் ஆயிடுச்சு. அப்ப எங்க அம்மா வந்து பிரியாணி என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பிரியாணி இது கிட்ட போனாங்க. அப்பதான் அந்த சாதம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சாதம் அப்படியே கொதிக்குது. அப்ப எங்க அம்மா போய் பார்க்கும் பொழுது நாங்க கொடுத்த ஒரு சொம்பு அந்த பிரியாணி பாக்ஸ் அதுல அப்படியே மேலுக்கு எழும்பி வருது. எங்க அம்மாக்கு எப்பவுமே ஒரு ஜோக்கா பேசிதான் பழக்கம். தலை மேல முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு அந்த மழையில நனையக்கூடாதுன்றதுக்காக வந்தாங்க. வந்துட்டு, ஏன்பா முதல் பந்திக்கு சொம்பா, ஏங்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, அரிசி கூட எழும்பும் போது இந்த சொம்பும் எழுந்துக்குது, அதுக்குதான் கேட்டேன். சொம்பா? டேய், எவன்டா அவன் அதுலயே போட்டது அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த இடமே அப்போ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அம்மா இத்தனை நாள் பொறுத்து சிரிச்சிருக்கிறாங்களேன்னு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சொம்பெல்லாம் எடுத்துட்டு அது பிரியாணியும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரும்போது எங்க அப்பா சொன்னாங்க, இந்த பொண்ணை உள்ள எடுத்துன்னு போயிடு, நான் பிரியாணி எடுத்துட்டு வரும்போது எதனா பட்டுடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ நான் உள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்கன்ற அப்படி மாறி மாறி குழந்தைங்களுக்கு காது குத்தவே முடியல, மழை. ஆனா நானும் எங்க அம்மாவும் வீட்டு உள்ளவே இருந்துட்டோம். எங்க அம்மாவை எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாங்க. எங்க தம்பி கூப்பிட்டான், வாமா வெளியே அப்படின்னு. வரமாட்டேன்னு சொல்லி அழுதுட்டே உள்ளவே இருந்துட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஏம்மா என்னால நீயும் ஏம்மா பார்க்காம இருக்கிற, வா உன்னை தூக்கிட்டு போயிட்டு. ஐயோ வேணாம்மா, மழை தண்ணி வருது, நான் உட்கார மாட்டேன், நட வா, ஒன்றும் இருக்காது வா அப்படின்ட்டு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு போயிட்டு வெளியே உட்கார வச்ச உடனே எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்கவுங்க நிக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் கால் தொங்க விட்டு உட்காடுறேன். மேல மாடியில இருந்து தண்ணி வந்து எங்க கீழே இடத்துல பழுப்புல தண்ணி வரும். அப்போ என்னால அங்க உட்காரவே முடியல. ஃபுல்லா மழை தண்ணி பழுப்பு தண்ணியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய தங்கச்சி தான் என்னை கூட்டிட்டு போயிட்டு உள்ள விட்டுடுச்சு. எங்க அம்மா சாப்பிட கூட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்க தம்பி சொன்னதுக்காக கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒயிட் ரைஸை எடுத்துக்கிட்டாங்க. எங்க அம்மா வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதன் பிறகு ஃபங்க்ஷன் எல்லாமும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அன்னைக்கு நைட்டே எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க, இவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு செலவாச்சு, உங்களாலதான் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆறுதலா சொன்னா அதே அப்பாவாயிதான் இப்போ அம்மாவை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. மறுநாள் காலையில என்னோட சின்ன தங்கச்சி ஊருக்கு போறேன் அப்படின்றது போல சொல்லி இருந்துச்சு. என்னோட பெரிய தங்கச்சி மட்டும் ஃபங்க்ஷன் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. கொஞ்சம் சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. எப்பவும் எங்க அம்மா போயிட்டு ரோட்ல விட்டுட்டு வருவாங்க. அன்னைக்கு அம்மாவுக்கு வந்து போக முடியல. காரணம், அவங்களுக்கு கால் கட்டை விரல்ல ஒரு சின்னதா குறுக்கு மாதிரி வந்துட்டு அது உடைஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ மழை தண்ணியில எல்லாம் கால் வச்சா அம்மாக்கு ஏதாச்சும் ஆகிடும்னு சொல்லிட்டு அம்மா போகவே இல்லை. தங்கச்சி போன வழியே பார்த்துட்டே அழுதுட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து சொன்னாங்க, என்னைக்குமே என் குழந்தைய இப்படி தனியா அனுப்ப மாட்டேன், எனக்கு கடவுள் இன்னைக்கு இது போல பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.